இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விஷால், இப்ப என்ன பண்றது? ஐயோ, மண்டபம் ஃபுல்லா தேடிட்டேன், அசோக்க காணோம். விஷால், நானும் தேடிட்டேன். எங்க போனா, வெளியே போன மாதிரியும் தெரியலையே. எனக்கு என்னமோ விஷால பார்த்து பயந்து போய் வெளியே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏய் இசை, விஷால பார்த்து அசோக் எதுக்கு பயப்படணும்? அவனை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது அசோக் நான் தான் அவனை கடத்தி வச்சிருந்தேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அவன்கிட்ட மூச்சு முட்டை நான் தான் உன் தம்பி தம்பின்னு கத்துனேன் தெரியுமா? விடு விஷால், எப்படியோ அசோக் ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு, நமக்கு அதுவே போதும். ஆமா விஷால், எஸ்கேப் ஆன அசோக் போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்கு. அப்படி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் அப்படி நடக்குமோன்னு எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. விஷால், கொஞ்சம் வெயிட் பண்ணு. லாஜிக்கா யோசிச்சா அசோக் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும். அப்படி போனாருன்னா ராகவ் சொல்ற மாதிரி ஸ்டேஷன்ல இருந்து கால் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. சரி. வர்ஷினி, அழுதுட்டு இருக்கியா? இப்படி அழுதுட்டே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? நானும் அழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா மனமேடையில யாரோ ஒருத்தன் பக்கத்துல அட்சத அரசிய கலந்து கொடுக்க சொன்னதும் மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சுக்கா. அதெல்லாம் மனசுல ஏத்திக்காத, நீ தைரியமா இரு. நடந்த விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்கோ, நீயே ஆச்சரியப்படுவ. ஆனா என்ன, அசோக் தான் பதட்டத்துல பெருசா சொதப்பிட்டாரு. இல்லனா இந்நேரம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருக்கும். என்னக்கா சொல்ற? ஆமா வர்ஷினி, அசோக்க விஷால் அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டாரு. ஆனா விஷால் அவரோட தம்பின்னு தெரியாம அசோக் விஷால் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு. என்னக்கா, அசோக் தப்பிச்சிட்டாரா? இப்போ என்னக்கா பண்றது? ஏய், நீ பயப்படாத. அசோக் எப்படியும் போலீஸ் ஹெல்ப்போட அத்திய தேடி தான் வருவாரு. அப்படியும் இல்லன்னா இங்க இருக்காளே இந்த டூப்ளிகேட் அசோக்கோட வைஃப் கங்கா, அவங்க ஏன் கஸ்டடியில தான் இருக்காங்க. கடைசி நேரத்துல எப்படியாவது அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். போதுமா? நீ கவலைப்படாத. அப்படியா? நிறுத்திடுவியாக்கா? ப்ராமிஸா நான் நிறுத்திடுவேன். டோன்ட் வரி. இப்பதான்க்கா எனக்கு நிம்மதியா இருக்கு. இதே நிம்மதியோட மனமேடையில வந்து நிக்கணும். நானும் விஷாலும் என்ன செஞ்சாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம். எங்களை நம்ப. சரிக்கா.